ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து தமிழில் பார்த்து தான் தெரிஞ்சிருப்பீங்க. விஜயகாந்த் சார் அவங்க வந்து நேரத்தே வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால் வந்து அவங்கள பற்றி நீங்கள் வந்து நிறையா இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து நிறையா இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி விஜயகாந்த் சார் வந்து நிறையா பேத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டாங்க, நிறைய பேத்துக்கு வந்து படிப்புக்காண்டி ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, தையல் மிஷினு சொல்லக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரி தான் நான் இல்லை, எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் அம்மாவுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண முக்காசி காரணம் வந்து எப்படி சொல்ல, அது ஒரு மாதிரி இருக்குது கைஸ், கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நான், எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் வந்து என் தம்பி, அதுக்கப்புறம் வந்து நான், ஓகேங்களா, 4 பேர். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒன்று உண்டு. ஓகேங்களா, அந்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோய் உண்டு. ஸோ வந்து எவ்வளோ வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஓகேங்களா, எங்கள் அம்மாவுக்கு. பட் வந்து குணமாகலை. கேரளா கூப்பிட்டு போயிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக தெரில, சரிங்களா, அக்யூரேட்டாக வந்து தெரில. ஏன்னா அப்போ நான் ஃபுல்லாக வந்து சின்ன பையன். ஓகேங்களா, எங்கெல்லாமோ அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டி மொட்டை போட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, பட் வந்து அவங்களுக்கு வந்து சரியாகலை. அந்த டயத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஓரளவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு பேர், அவங்களுக்குன்னு ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இப்போ இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து அப்படி இல்லை. அப்போ வந்து ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டம். அந்த மாதிரி அந்த டயத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஓகேங்களா, எங்கள் அப்பா விஜயகாந்த்னா உயிர் சொல்லலாம். எல்லா எப்படி சொல்ல, அவங்க கட்சியில், எங்கள் அப்பா அவங்க கட்சியில் இருந்திருக்காங்க. விஜயகாந்த் சார் வந்து எங்கே வந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, போய் பார்த்துருவாங்க. ஓகேங்களா, இருந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி நோய், கேரளா போயோ எங்கேயோ சம்திங் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அதுக்கு வந்து பைசா செலவாகும். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அப்பவும் சேம் இதே கட்சியில், தேமுதிக கட்சியில் வந்து இருந்தாங்க எங்கள் அப்பா. ஓகேங்களா, கட்சியில் இருந்தாங்க. விஜயகாந்துக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்பா லெட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா எழுதி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த மெடிக்கல் காப்பி சம்திங் எல்லாம் இதெல்லாமும் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து கேரளா போய் நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கேட்டிருந்தாங்க. உடனே அவங்க வந்து 50,000 ஆகுங்க வயசு, அதை வந்து அமௌண்ட் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சு. பட் அப்படி இருந்தும் வந்து எதுவுமே சரியாகலை. பட் இருந்தாலும் வந்து யாருன்னே தெரியாது. விஜயகாந்துக்கு வந்து உங்களுக்கே தெரியுமா, விஜயகாந்த் சாருக்கு வந்து எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒரு ஃபேன்ஸு, அவங்களுக்கு தெரியுமா. இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அமௌண்ட் அனுப்பிவிட்டுருந்தாங்க. அதை வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. பட் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அது சரியாகலை. கடைசியில் எப்போ அப்படின்னா நான் 8th நினைக்கிறேன், 8th படிக்கும்போது தான் 7th படிக்கும்போதுன்னு தெரில, எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா, அப்படி ஒரு நல்ல மனுஷர் தான் அவர். அதனால தான் நான் தமிழ்லேயே போட்டிருப்பேன். எங்கள் அம்மாவுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே நான் வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா, அவங்கள பற்றி நான் எனக்கு வந்து காலையிலேருந்து நான் வந்து ஸ்டேட்டஸை பார்த்தாங்க. சரி, நான் வந்து இந்த நியூஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். டிவியில் நியூஸ்லாம் நான் அதுக்கு பார்த்ததே கிடையாது, பார்க்கவே மாட்டேன். ஸோ நான் ஸ்டேட்டஸை பார்த்து தான் எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு, எனக்கே இப்போ ஃபுல்லாக வந்து கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்ன இப்போ ஒன்றுமே அப்படியே உள்ளுக்க ஃபுல்லாக மனசே வந்து ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்பவும் வந்து அப்படியே கஷ்டமாக ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பேசணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் சரி ஸ்கிரிப்ட் எழுதலை, ஒன்றுமே எழுதலை. ஓகேங்களா, ஏதோ பேசணும், அவங்க பண்ணதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஏதோ எனக்கு என் மனசில் என்ன தோணுதோ அதான் பண்ணேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோங்க. இந்த சேனலில் நான் ஒரு 200 வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 100 வீடியோ போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பழைய சேனல், ஓல்டு சேனல்லாம் அதுலேயே ஒரு 100-200 வீடியோ போட்டிருப்பேன். எல்லா வீடியோலையும் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதாமல் நான் வந்து வீடியோ போட்டதே கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதி அதை மனப்பாடம் பண்ணி, அதில் தெரில அப்படின்னா படித்து, நீங்களே நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, படித்து பார்த்து தான் சொல்லுவேன். ஸோ வந்து இது நான் எதுவுமே எழுதலை, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில நான் இது வரைக்கும் போட்ட வீடியோக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும், அதனால் அதை எழுதி வைக்கணும். பட் வந்து இவரை பற்றி, விஜயகாந்த் சாரை பற்றி பேசுறதுக்கு வந்து எவ்வளவோ இருக்குது, பேசிகிட்டே போகலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 10 மணி நேரம், எவ்வளோ நேரம் பேசிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷங்க தான் இறந்துட்டாங்க.
அப்புறம் அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு என்ன இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்காம வைக்காங்கன்னா எனக்கு தெரியாது. எப்போதும் போல் ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரி, இல்லை 100 பேர் பார்த்தாலும் சரி, ஓகே தான். பட் வந்து எனக்கு இந்த வீடியோ போடணும்னு ஏதோ ஒரு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து போட்டேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும். எங்கள் அப்பா தான் அது என்கிட்ட சொல்லலை. ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு சில விதத்துலாம் சொல்லும் போது நான் வந்து கேட்டிருக்கேன். அப்படிங்களா, அப்படி தான் எனக்கு தெரியல, அப்படின்னா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து விஜயகாந்த் சாரை பற்றி பார்ப்பாங்க கைஸ். உண்மையில வந்து எனக்கு வந்து என்னென்னா கைஸ், நான் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அவங்களை வந்து பிடிக்காது. விஜயகாந்த் சாரை பிடிக்காதுன்னெலாம் கிடையாது, எனக்கு அவங்க மேலே ஒரு அன்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து இப்போ இருக்க பசங்க வந்து நீங்கள் உனக்கு யாரை பிடிக்கும் கேட்டால் உடனே சொல்கிற வந்து விஜய் பிடிக்கும்பாங்க, அஜித்தை பிடிக்கும்பாங்க. ஆனால் வந்து விஜயகாந்தை நம்ம பழைய ஆளாக சொல்ல மாட்டாங்க. விஜயகாந்தை பிடிக்கும், ரஜினியை பிடிக்கும், கமலை பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும், அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து அவங்க வந்து விஜயகாந்த் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு கிடையாது விஜயகாந்த் சார் மேலே. ஆனால் எங்கள் வீட்டில் கைஸ் எல்லாருமே வந்து விஜயகாந்த் ஃபேன் தான். எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் மச்சான், எங்கள் அண்ணங்க இன்னும் 2-3 பேர், எங்கள் அக்காவுக்கு ஒரு 2 பேர், இப்படி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸில் பாதி பேர் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபேன் தான். பட் வந்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஓகேங்களா. அவன் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவான் விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுவான். ஏன்னா அவனும் அதே மாதிரி தான், எங்கள் அப்பா எப்படி அடிக்டாக இருந்தாரோ அதே மாதிரி தான் அவனும். நான் அப்போமெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவேன், என்ன விஜயகாந்த் சும்மா புலம்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். நான் வந்து அவரை பிடிக்காதுன்னு கிண்டல் பண்ண மாட்டேன், சும்மா அவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஏதாச்சும் அவனை கலாய்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிண்டல் பண்ணுவேன். பட் வந்து அதுக்கப்புறம் வந்து அவரை ஃபுல்லாகவே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேங்க. நிறைய வீடியோஸு நிறைய இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து கலாய்க்கிறது அந்த மாதிரி தான் விட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து தெரியாது அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் அவங்க படத்தை கூட அவ்வளோவா பார்த்தே கிடையாது. ஏதோ 1-2 படத்தை மட்டும் பார்த்துருக்கேன். அந்த கேடிவியில் போடுற மூவியை மட்டும் 1-2 படத்தை வந்து பார்த்துருக்கேன். ஒரு ஃபுல் மூவியாக இல்லை பாதி மூவியாக மட்டும் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. என்ன பேசுகிறேன்னு தெரியல. இப்போ வந்து அவங்க வந்து நம்ம கூட இல்லை, அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை துப்பரா கிடையாது. எங்கள் வீட்டில் எனக்கு ஆப்போசிட். அப்படி அவங்க வந்து கடவுள்னால முழு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு துப்பரா கடவுள் நம்பிக்கை கிடையாது. இப்போ இப்படி ஒரு நல்ல மனுஷங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மனுஷர் அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் நமக்கு சும்மாவே கடவுள் நம்பிக்கை கிடையாது. இப்படிலாம் நம்ம கண்ணுக்கு எதிர்க்க ஒரு விஷயத்த பார்க்கும்போது வந்து மற்றவங்க மேலே கடவுள் நம்பிக்கை இருக்க மேலே எதுக்கிட்ட அப்படி பைத்தியக்காரத்தனமாக அவங்க இருக்காங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காங்க அப்படின்னு ஒரு கோவம் தான் எனக்கெல்லாம் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் வந்து அவங்க பண்ணத விஷயங்கள், அதாவது விஜயகாந்த் சார் பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் கைஸ். அதாவது வந்து எவ்வளோ பேத்துக்கு வந்து படிப்புக்கு இப்போ செலவழிச்சிருக்காரு. அது என்னது கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு 600 கம்ப்யூட்டர் கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது அவங்களோட சென்னையில் ஏதோ ஒரு அவங்களோட ஆஃபீஸ் நினைக்கிறேன், அங்கே வரவங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கைஸ். ஒரு நாளைக்கு 4 பேர்த்துக்கு காலையில் மதியம் நைட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு. நான் அவங்கள பற்றி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தாங்க சொல்லுவேன், நிறையா தெரியுது. அதில் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி காலையில் மதியம் நைட்டு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுக்காங்க. அதுவும் வந்து விஜயகாந்த் சாருக்கு தனி சாப்பாடு, இவங்களுக்கு தனி சாப்பாடுலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்குமே சேம் ஒரே சாப்பாடு மட்டும்தான். விஜயகாந்த் சார் என்ன சாப்பிட்றாங்களோ அதான் வந்து மற்றவங்களும் சாப்பிடுவாங்க, மற்றவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் வந்து விஜயகாந்த் சாரும் சாப்பிடுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து சாதாரண ஆட்களுக்கு, அதாவது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து படத்தில் நடிக்கணும்னு வருவாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து சான்ஸ் கேட்டு வருவாங்க, காமெடியெல்லாம் நடிக்க வருவாங்க, சும்மா சைடு ஆர்டிஸ்ட் பின்னாடி நிற்க ஆர்டிஸ்டாக வருவாங்க. எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுக்காங்க, அவங்களுக்கு வந்து பரிமாற செஞ்சுருக்காங்க, எல்லா விஷயங்களும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த பிண அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் வந்து இளைஞர்கள் தமிழருக்காண்டி பாடுபட்டேன், இலங்கை தமிழருக்காண்டி நான் புடுங்கினேன் வச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களா. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு மயிரும் செஞ்சது கிடையாது. நான் சொல்றது நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, இல்லை எந்த வீடியோனாலும் நீங்கள் யூடியூப்லலாம் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் வந்து விஜயகாந்த் சார் வந்து இலங்கை தமிழருக்காண்டி போராடினாங்க. பட் வந்து அதை வந்து எந்த ஒரு மேடலையும் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க வந்து சொன்னது கிடையாது. அது போக வந்து நம்ம எப்படி படத்தில் எப்படி அவர் வந்து எப்படி ஆக்ரோஷமாக எப்படி அவங்க வந்து ஒரு 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 சிங்கம் மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் அவரும் அதே மாதிரி தான். 10 பேர் வந்தாலும் சரி தூக்கி போட்டு ஒத்தாளாக மிதிக்கக்கூடிய தைரியம் உண்டு. அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அந்த மாதிரி அடிச்சிருக்கையும் செஞ்சுருக்காரு, தெரிச்சு ஓடுறக்கையும் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து மற்ற நடிகர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரையில் ஒரு மாதிரியும் ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரி இருப்பாங்க. விஜயகாந்த் சார் வந்து அப்படிலாம் கிடையாது.
திரையில எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்ல எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் திரையில வந்து இருப்பாங்க. பட் வந்து இப்போ வந்து அவங்க வந்து எங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காமெடி, விஜயகாந்த் சார் வந்து ஒரு காமெடி மாதிரி ஒரு கோமாளி மாதிரி எங்க கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இந்த மீம்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரோல் இதெல்லாம் பண்ணி வந்து எங்க மனசே வந்து அவங்களை வந்து ஒரு மாதிரி சித்தரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சித்தரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் எதுக்காண்டி அப்படின்னா எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் தாலி தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரில கைஸ், கொஞ்சம் ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் கைஸ் எந்த நடிகர் இறந்ததுக்காண்டியும் நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து அழுதே கிடையாது, இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணது கிடையாது. பட் வந்து விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் வந்து வேற என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். அதுக்கப்புறம் கைஸ் மெயினாக சொல்ல மறந்துட்டேன் கைஸ், அவங்கள வந்து அவங்களோட வீட்டில் உள்ளவங்களே ஒய்ஃபு பசங்க அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து அவங்க வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உடல்நிலை சரியில்லை, அவங்களால கரெக்டாக பேச முடியாது, வாய் வந்து உலருது அப்படின்னு தெரியும். பேசாமல் அவங்களோட நன்மைக்காண்டியாச்சு விஜயகாந்த் சார் வந்து வீட்டில் வச்சிருக்கலாம். பட் வந்து இவங்களோட அரசியலுக்காண்டி வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் வந்து நிறைய இடத்துக்கு கூட்டு வந்து மக்கள்கிட்ட பேச வச்சு அவர் வந்து அதை வந்து அவர் பேச முடியாமல் வாய் உளறி ஒரு மாதிரி பேசி ஒரு மாதிரி போய் நீங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னா தமிழ் லைட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒரு அண்ணா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நான் முடிஞ்சுன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த அண்ணனோட லிங்கை ஃபுல்லாகவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா கைஸ், நான் அந்த அண்ணனோட வீடியோலாம் அதை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த அண்ணன் நிறையா வீடியோ விஜயகாந்தை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்காங்க, வித் ப்ரூஃபோட போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த அண்ணன் போட்ட வீடியோவிலே நிறைய வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் அந்த அண்ணன் சேனலில் பார்த்தது என்ன அப்படின்னா விஜயகாந்த் சாரை பற்றி போட்டதை மட்டும் தான் நான் அது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கலாம். பட் வந்து நான் தான் சொன்னோம்னா கைஸ், நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வரல, எந்த ஒரு ஸ்கிரிப்டும் எழுதலை, எந்த ஒரு வீடியோவும் பார்க்கல. அதனால் சும்மா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து பேசுகிறேன். ஓகேங்களா, நீங்கள் அதனால் இன்னும் டீட்டெயிலாக அவங்கள பற்றி, அதாவது ஏன் செட்டு பசங்களுக்குலாம் வந்து தெரியாது கண்டிப்பாக. சரிங்களா, அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட விஜயகாந்த் சார் வந்து எப்படிப்பட்ட நல்ல மனுஷர். இப்போ உள்ள நடிகருக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம், இப்போ உள்ள நடிகர் வந்து பணம் மட்டும் தான் சம்பாதிப்பானுங்க, வேற எதுவும் கிடையாது. வேற ஒண்ணுனா மக்களுக்கு ஒண்ணுனா எவனுமே எந்த நாயுமே வந்து நிற்க மாட்டான். பட் வந்து விஜயகாந்த் சார் வந்து அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து ஏன்னா ஏஜுக்குள்ள பசங்களுக்கு வந்து தெரியாது, ஒரு சில பேத்துக்கு வேணா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்காண்டியாச்சும் நான் வந்து அவங்களோட வீடியோவோட லிங்கை வந்து நான் லிங்க் கிடையாது, அந்த வீடியோ வந்து காப்பி பண்ணி நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து போடுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் ஆகுங்க. எல்லா வீடியோ பார்க்க ஒரு மணி நேரமாக கூட தான் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், விஜயகாந்த் சாரை பற்றி தெரியும். அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன பேசணும்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தோணிச்சு விஜயகாந்த் சாரை பற்றி ஏதாச்சும் உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபேமிலி மாதிரி விஜயகாந்த் சாருக்கு கடன்பட்டவங்க யாராச்சும் இருந்தீங்க, விஜயகாந்த் சார் வந்து என் ஃபேமிலி மாதிரி ஹெல்ப் பண்ண நிறையா பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க யாராச்சும் என் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆமாம் கைஸ், இவங்க அவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க கைஸ். இவங்க வந்து விஜயகாந்த் சார் வந்து கூட்டு வந்தது, அவங்கள வந்து பேச முடியாமல் இருந்தது, அவங்களால பேச முடியாமல் விஜயகாந்த் சார் வந்து பேச முடியாமல் ஒரு மாதிரி வாய் குளர்னது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்திக்க கூட முடியாது, எந்திரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டாம் நிற்கும் போது அப்படியே கீழே விழுந்திருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே மனசே உடஞ்சிருச்சு கைஸ். நான் வந்து எப்படி சொல்ல, எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனிச்சு. ஓகேங்களா, அப்போ கூட நான் வந்து இந்த அளவுக்கு என் மனசு உடையலை, என் மனசு அந்த அளவுக்கு வலிக்கலை. ஓகேங்களா, அதை விட பயங்கரமாக இருந்துச்சு அவங்களோட வீடியோ. அதுவும் இந்த தமிழ் லைட் அந்த அண்ணன் வீடியோ போட்டிருந்தாங்க, வீடியோ கிளிப்பாக நிறையா போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா எனக்கு வந்து என்னடா இப்படி அவங்களோட அரசியல் லாபத்துக்காண்டி, அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து அரசியல் லாபத்துக்காண்டி வந்து விஜயகாந்த் சாரை வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு ஆதங்கம், எனக்கே ஒரு 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 எப்படி சொல்ல, அது என்ன சொல்கிறது என்னென்னு ஒன்றுமே புரியல கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக ஏதாச்சும் வீடியோ விஜயகாந்த் சாரை பற்றி டீட்டெயிலாக வேணும் எனக்கு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து நடித்தது வச்சது, அதுக்கப்புறமா அவங்க பண்ண ஹெல்ப்பு, அவங்களோட இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போடுறேன் கைஸ். அது வந்து 1 மணி நேரம் போனான்னு பிரச்சனை நான் போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.